வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்ச்சரல் சைக்காலஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, கல்ச்சரல் சைக்காலஜி அப்படின்னா கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் எப்படின்னா அந்த காலத்திலே பாதுகாப்பான கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பான கலாச்சாரம் இல்லாமல் அவங்கவுங்க வாய்க்கு வந்த மாதிரி போனது மாதிரி நின்னது மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசி என்ன செய்கிறாங்க, கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இந்த விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அன்னைக்கு என்ன செஞ்சுறாங்க, கணவனால் கைவிடப்பட்டாங்களோ இல்லது விதவை பெண்ணாக இருக்கும் பொழுதோ என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த ஊர்லேயே என்ன செய்வாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கணவன் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை, அவங்களுடைய கண்ணி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்துக்கு இழுக்கு வர மாதிரி அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அவங்கள என்ன செய்வாங்க, முறைப்படி அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய கன்னித்தன்மையை காக்கணும், கற்பை காப்பாற்றணும் அப்படின்னு சில சடங்கு முறைகளை கூட என்ன செஞ்சாங்க, பின்பற்றி வந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களோ விதவை பெண்களோ இப்படி சொல்லிட்டாலே போதும், உடனே என்ன செஞ்சுருவாங்க, உனக்கு அடுத்த திருமணம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, சொல்லிடுவாங்க. இதனால் பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்னொரு வேற திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் எங்களுக்கு ஏற்படுது. சரி, அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா பெண்கள் பொதுவாகவே நீங்கள் ஹிந்து மதத்தில் பாருங்கள், தெய்வங்கள் 2 பெண் தெய்வங்கள் 2வது திருமணம் பண்ண மாட்டாங்க. அதாவது பெண் சக்தி அப்படின்னா பூமியோடைய அங்கம் வகிக்கக்கூடியவங்க. அதாவது ரெசிப்ரோகேட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதாவது நம்மளோட பூமியில் இருக்கக்கூடிய பூமியின் சாரமாக இருக்கக்கூடிய ஒரு பூமாதேவிக்கு ஒரு நிகராக இருக்கக்கூடியது பெண்கள். இந்த பெண்களை அதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய 2வது திருமணத்துலேயோ இல்லை அவங்களுக்கு உடலில் என்ன செய்கிறது, இன்னொரு ரத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளே போகிறதுக்கு நம்மளோட உடலிலேருந்து போகிறதுக்கு என்ன செய்ய அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க. அதனால் பால்வினை நோய்கள், பல எய்ட்ஸ் நோய்கள், இந்த மாதிரி நிறைய நோய்கள் என்ன செய்யும். ஏன்னா பெண்கள் தாங்கும் சக்தி 10 மாதம் சுமந்து பெக்கக்கூடிய ஒரு பெண் தாங்கும் சக்தி உடையவள். ஒரு ஆண் அப்படி கிடையாது. அவங்க என்ன செஞ்சிடலாம், அவங்க 2வது திருமணம் செஞ்சுக்கலாம். அதான் ஆண் தெய்வங்களை பாருங்கள், 2வது மனம் முடிச்சிருப்பாங்க, 3 மனம் முடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் மனங்கள் செஞ்சுருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. ஆனால் பெண் சக்தி அப்படிங்கும்போது ஒரே ஒரு மனம் அப்படிங்க கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் உடைய ஒரு நபராக தான் இருக்கணும்னு அந்த காலத்தில் பெரியவங்க என்னென்ன. ஆனால் இன்றைக்கி கலாச்சார சீர்கேடாக என்ன நடந்துட்டு அப்படின்னா ஒரு கணவர் கைவிடப்பட்ட பெண்கள் விதவை பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்கள சாபமிட்டு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்கள என்ன செய்கிறது, ஒரு இக்கட்டான நிலைமைக்கு உருவாக்கி அவங்கள என்ன செஞ்சுறது, அவங்கள இந்த மாதிரி 2வது திருமணம் 3வது திருமணத்துக்கு தள்ளிவிடப்படுகிறார்கள். அவங்களுடைய மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் 2வது திருமணம் விதவை பெண்ணா நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கணவனை கைவிடப்பட்ட பெண்ணா அவனுக்கு அடுத்த ஒன்று பார்த்துக்கினா அவங்களே பார்த்துருவாங்க. அடுத்த நிமிஷம் அதை சுற்றிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எங்கேயாவது போயிட்டு வரக்குள்ள அதுக்குள்ளே ஒரு மாப்பிள்ளையை செட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இழிவான ஒரு கலாச்சாரத்தை நம்ம இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்குறோம். அப்போது ஒரு பெண் அப்படிங்கும்போது ஒரு சுமக்கும் சக்தியுடையவள், அவளை கன்னி கருப்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்ச்சரல் சைக்காலஜி. இதை தாறுமாறான ஒரு கல்ச்சரை உருவாக்கக்கூடிய சக்தியாக இருக்குது அப்படின்னா சைக்கோ கல்ச்சரல் அப்படிங்கிறது அர்த்தம். சைக்கோ மக்கள் ஒரு சைக்கோ மாதிரி, அந்த மாதிரி தான் நாம் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கும் போது நம்மளுடைய இப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய நிறைய பெண்கள் சொல்கிறாங்க பாருங்கள், 2வது கல்யாணம் பண்ணிட்டா 3வது கல்யாணம் பண்ணிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இந்த கல்ச்சரல் சைக்காலஜி. இந்த கல்ச்சரல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய புறம்போக்குகள் என்ன செய்கிறது உலகத்தில் தெரியும் பொழுது இவங்க என்ன செய்கிறது, ஒரு விஷயத்தை உருவாக்கி என்ன செஞ்சுக்கிறது வச்சுக்கிறது. அப்போ நம்மளோட ஐயா கோயிலெல்லாம் நம்ம சாமி ஆடும்போது நம்மளுடைய விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது மக்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாரு. இப்போ நம்ம ஐயா கோவிலெல்லாம் கணக்கு கேட்க போனோம் அப்படின்னா
மக்கள் செய்யக்கூடிய தவறுக்கு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய மக்களுடைய வாயிலிருந்து எப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும், எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும், நம்ம ஆணும் பெண்ணும் நிகருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம சில பேர் பேசுவாங்க. அதை வந்து சில நேரங்களில் அது சக்ஸஸாக இருக்கும். சில மேக்சிமம் இந்த பெண்களுக்கு இது வந்து ஃபெயிலியரில் தான் இருக்குது. நிறைய பெண்கள் கொச்சப்படுத்தப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, இந்த மக்களுடைய வாய்கள் தான் அதுக்கு காரணம். வாய்களை வந்து கட்டுப்படுத்தும் போது இப்போ கொரோனா வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன செஞ்சுச்சு, கட்டுப்படுத்துச்சு. ஆனால் இப்போவும் மக்கள் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, நிறைய விஷயங்களை என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, அதாவது இது எதுக்கு எப்படி அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் யூஸ் ஆகும். சப்போஸ் வாழ்க்கையில் யூஸ் ஆகலைன்னா என்ன செய்கிறது, அவங்களுடைய கன்னி கருப்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தை எப்படி நாம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் நாம் என்ன செஞ்சிடணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி அழகான ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்த்தோம், கல்ச்சரல் சைக்காலஜி. இப்படி கல்ச்சரல் சைக்காலஜியில் நிறைய பெண்கள் வந்து என்ன செய்ய பாதிக்கப்படும் பொழுதோ, இது வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், அந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தில் பாதிக்கப்படும் பொழுது அந்த பெண்ணானவள், அதாவது இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை நான் வச்சு சொல்லியிருக்கிறேன். இது வந்து சைக்கோ கல்ச்சரல், அதாவது மக்கள் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க வந்து சைக்கோ அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி அழகான ஒரு வீடியோ பார்த்தோம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எல்லிசை. நன்றி, வணக்கம்.